26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் ரிஷப ராசியில் தொடங்கி நமக்கு ரிஷபம், மிதுனம், கடகம் மற்றும் சிம்ம ராசியில வாரத்தின் இறுதியில் சஞ்சாரம் செய்கிறார். இதுல சந்திராஷ்டமம் வரக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சூரிய பகவான் நமக்கு 17ஆம் தேதி ஆடி மாத பிறப்பாக கடக ராசிக்கு வந்து விடுகிறார். ஒரு 12 வருட காலத்திற்கு பிறகு சூரியனும் குரு பகவானும் கடக ராசியில ஒன்னா சஞ்சாரம் பண்றாங்க. அதனால இந்த தடவை ஆடி மாதத்துல உலக அளவுல நிறைய இயற்கை சீற்றங்களை நம்ம பார்க்கலாம். கேது, சுக்கிரன், சந்திரன் நமக்கு சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. கால சர்ப்பதோஷ நிலையில இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள்ல ஆனி மாதம் அமாவாசையை தொடர்ந்து உடனே ஆடி மாதமும் வருவதனால் இப்ப சொல்லக்கூடிய இந்த எல்னினோ அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் உலக அளவுல நிறைய இயற்கை சீற்றங்களை கொண்டு வரும். இந்த வாரத்தினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசியில செவ்வாயோட இருக்கக்கூடிய சந்திரன் சந்திர மங்கள யோகமாக அமைகிறார் மேஷராசி அன்பர்களுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே சிம்ம ராசியில சுக்கிரனும் கேதுவும் சஞ்சாரம் இருக்கிறாங்க. இந்த வாரத்தினுடைய இறுதியில சந்திரன் அவங்களோட சேரும் பொழுது இந்த கிரகமாலிகா அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மிகவுமே நிறைய சாதகமாக அமைகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது. இந்த தடவை இந்த ஆடி மாத பிறப்பு நமக்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி காலமாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஆடி மாத பிறப்பும் பல நன்மைகளை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனும் அவருடன் சேர்ந்திருக்கிறார். பிள்ளைகளினால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள் தீரும். இது நாள் வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பல வகையான மன கஷ்டங்களை பிள்ளைகள் விஷயத்தில் கொடுத்திருக்கலாம். வரக்கூடிய இந்த வாரத்தில் இந்த சங்கடங்களும் கஷ்டங்களும் எல்லாம் நிவர்த்தியாகி பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல ஒரு ஆரோக்கியம், முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இதுவரையில் பல காலமாக இருந்து வந்த பண நெருக்கடிகள், பண கஷ்டம், வரவேண்டிய பண பாக்கிகள் இது அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நண்பர்களின் சந்திப்பு நன்மையையும் கொடுக்கும். வாரத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு தேங்காய் மாலை சாற்றுவது வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. ஆகவே இந்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் மற்றும் அமாவாசை திதி, சதுர்த்தி இந்த நாட்களில் ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரித்தும் மற்றும் ஆலய பணிகளில் ஈடுபடுவதும் மன திருப்தியை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷமான செய்திகளும் மற்றும் உறவினர்களின் வருகை நல்ல ஒரு மன நிம்மதியையும் கொடுக்கும். பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். குரு பகவானும் சூரிய பகவானும் இந்த ஆடி மாத பிறப்பாக 17ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான். ஆகவே தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும். இதுவரையில் 2ஆம் இடத்திலிருந்து வந்த சூரியன் புத பகவானுடன் சஞ்சாரம் செய்து சூரியனினுடைய மாற்றமானது குடும்ப சூழ்நிலைகளில் பல முன்னேற்றங்களை தரும். வரவேண்டிய பண பாக்கிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய வாரமாக அமைகிறது. புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனநிலையும் இது நாள் வரையில் இருந்து வந்த ஒரு மனபாரம் தீரும்.
குடும்பத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த பலவிதமான சங்கடங்களும் விலகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த வாரத்தில் வந்து சேர வேண்டிய பணம் அனைத்தும் வசூல் செய்யலாம். புதிய கடன் முயற்சிகள், வீடு வாங்கக்கூடிய யோசனைகள் மற்றும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபடுவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்களும் இந்த வாரத்தில் அதை தீர்க்கலாம். புதிய மனிதர்களை சந்திப்பது, புதுவிதமான தொழில் சார்ந்த விஷயங்களை பேசுவது வெற்றியடையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும். இதுவரையில் சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து நரம்பு மற்றும் கண், பல் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்திருக்கலாம். இதனின் மாற்றம் சூரிய பகவான் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். குரு பகவானுடன் சேரக்கூடிய சூரியன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் வரக்கூடிய சூரியனும் குருவும் ஒரு வகையான தன லாபத்தை கொடுப்பார். இதுவரையில் நீங்கள் பார்த்திராத ஒரு பண வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். புதிய வியாபாரம், புதிய தொழில் மற்றும் புதிய மனிதர்களின் சந்திப்பு, வெளிநாடு செல்லுவது அல்லது வெளிநாட்டினவர் உங்களுடன் தொடர்பு கொண்டு ஒரு புதிய வியாபார பேச்சுவார்த்தையை தொடங்குவது உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு பல வகையான கடன்கள் தீரக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் தேதி பிரதோஷமான அன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோதுமை தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் நந்தி தேவருக்கு பச்சை பயிறு தானம் செய்வது மிகுந்த நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வரக்கூடிய நாட்களுக்கு அமாவாசை திதியில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் வாரத்தின் இறுதியில் ஆஞ்சநேயரை வழிபட்டாலும் இந்த வாரம் மிதுன ராசி நேயர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்து வந்த மன துயரங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு சூரியனினுடைய மாற்றம் ராசிக்கு வருவது ஒரு மிகப்பெரிய உயர்வை தரக்கூடும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இதுவரையில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் மற்றும் லிவர், கிட்னி இது போன்ற பிரச்சனைகளும் நீண்ட காலமாக மருத்துவ சிகிச்சை எடுத்தவர்களுக்கும் சற்று இந்த குரு சூரியன் சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தில் சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருந்த போதிலும் அவ்வப்போது வரக்கூடிய இந்த மருத்துவ செலவுகள் சற்று மனதில் சஞ்சலத்தை கொடுக்கும். இந்த வாரம் அமாவாசை திதியன்று பித்ருக்கள் காரியங்கள் மற்றும் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிட்டால் சூரியன் குரு சஞ்சாரத்தில் வரக்கூடிய ஆரோக்கிய தோஷங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. குலதெய்வ ஆலய வழிபாடுகள் இந்த ஆடி மாத பிறப்பன்றும் மற்றும் அமாவாசை திதியன்று பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்திற்காக பித்ருக்களை வணங்குவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு பல வகையான மனக்குழப்பங்கள் தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் வாரத்தின் இறுதி தெளிவு பிறக்கும். புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை சற்று ஒத்திவைக்கலாம். குடும்ப விவகாரங்கள் மற்றும் உங்கள் பிள்ளைகளால் வரக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்களுக்கு நீங்கள் பிறரிடத்தில் ஆறுதல் தேடுவதும் மற்றும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மன நிம்மதியை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷமான வாரமாகவே இருக்கும். வாரத்தின் இறுதியில் சந்திர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன், கேது மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரமானது சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாம். சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் மற்றும் கிட்னி பிரச்சனை இருப்பவர்களுக்கு சற்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சுக்கிரன், கேது, சந்திரன் சஞ்சாரத்தில் அவ்வப்போது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். வயிறு மற்றும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் முறையே நீங்கள் உங்கள் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதோஷ தினமாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும்.
மேலும் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாத பிறப்பு ஆடி மாதமாக இருப்பதனால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறலாம். அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் பித்ருக்களுக்கு நீங்கள் வேண்டுதலும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும். கன்னிராசி நேயர்களுக்கு பல வகையான முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு புத பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பது உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். வாரத்தின் இறுதியில் சூரியனினுடைய மாற்றம் லாபத்திற்கு வருவதனால் உயர் பதவிகள் மற்றும் இடமாற்றங்கள், வேலையில் முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சூரியன் குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் நல்ல பதவி உயர்வும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மிகவும் உங்களுக்கு ஒரு உயர்வை தரும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் பாக்கியத்தில் செவ்வாயுடன் இருப்பது சந்திர மங்கள யோகத்தை கொண்டு வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சங்கடங்களும் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் தீரும். இந்த வாரத்தில் கன்னிராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் செவ்வாய் வெள்ளியில் துர்க்கையை வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான ஒரு மனக்கவலைகள் தீரக்கூடியதாகவே அமைகிறது. இது நாள் வரைக்கும் வேலையில் இருந்து வந்த ஒருவித பதற்றம் நீங்கும். வாரத்தின் இறுதியில் மாறக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் குருவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபத்தில் கேத்துவுடன் இருப்பதனால் வாரத்தின் இறுதியில் சந்திரனும் உங்களுக்கு கேத்து பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். தொலைதூர பிரயாணங்கள் மற்றும் கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்கள் அமைகிறது. வாரத்தின் ஆரம்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் இவர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் சாதகமாக அமையும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று பார்ப்பது நல்ல ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இது நாள் வரையில் இருந்து வந்த ஒருவித கணவன் மனைவி போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையில் உங்களிடமிருந்து விலகி இருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களிடத்தில் சேருவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அன்று ஒரு மிகப்பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கறதாகவே இருக்கும். ஞாயிறு, திங்கள் ஆகிய 2 நாட்களுமே உங்களுக்கு மன நிறைவு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஆகவே இந்த வாரம் நீங்கள் வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சந்திரனின் சஞ்சாரத்தில் நீங்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் நவக்கிரக வழிபாடுகள் செய்ய நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில ஆலய பணிகளை இந்த வாரத்தில் முடிவெடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியத்தில் வருவதனால் ஆடி மாத பிறப்பன்று சூரியனும் குருவும் பாக்கியத்தில் இருப்பது இவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகமாகும். ஆகவே இந்த மாத பிறப்பில் இவர்கள் அன்னதானங்கள் செய்வதும் பித்ருக்களை வணங்குவதும் விசேஷம். தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. கணவன் மனைவி போராட்டங்கள் ஒரு அளவுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல முடிவை பார்க்கலாம். 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த ஆடி மாத பிறப்பில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சற்று
பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு இவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் இவர்களினுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மருத்துவ செலவை கொடுக்கலாம். தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் மற்றும் மறைமுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் நல்ல தீர்வு உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல வகையான மனக்குழப்பங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து போகும். ஏற்கனவே பிரிந்திருந்த தம்பதிகள் மற்றும் விவாகரத்து இது சம்பந்தப்பட்ட வழக்கு இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல முடிவை பார்க்கலாம். நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி நவக்கிரக வழிபாடுகள் செய்ய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மன கஷ்டங்களும் மனக்கவலைகளும் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மகத்தான செய்திகள் காத்திருக்கிறது. இதுவரையில் 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு மங்களத்தை கொடுத்திருப்பார். இப்பொழுது சூரிய பகவானும் அவருடன் சேர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தருவார். கணவன் மனைவிக்கு பதவி உயர்வு மற்றும் பொருளாதாரத்தில் அந்தஸ்தினருக்கு நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு மாத பிறப்பில் சந்திராஷ்டமம் வந்து சேரும். ஆடி மாதத்தில் சூரியனினுடைய மாற்றம் இருக்கும் பொழுது சந்திரனினுடைய மாற்றமும் அமைகிறது. பல காலமாக குடும்பத்தில் இருந்து வந்த பகை, தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இது சுப செலவாகவும் அமைகிறது. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதோஷத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறந்தது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய வாரமாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இதுவரையில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும். சூரிய பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குரு பகவானும் தன லாபத்தை கொடுப்பார். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த நெருக்கங்கள் அதிகமாகும். காதலர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான வாரமாக அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் துர்க்கைக்கு வணங்குவதும், அமாவாசை திதியான புதன்கிழமை அன்று காலையில் அன்னதானங்கள் செய்யவும். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வணங்க இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பணிகள் சிறக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேறும். இந்த வாரத்தில் உங்களினுடைய கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பயம் விலகும். இந்த வாரம் முழுவதுமே கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 3, 4, 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வாரத்தின் இறுதியில் சந்திரன், சுக்கிரன் மற்றும் கேது இருப்பதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வியாபாரங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களும் விலகும். மனபாரங்கள் தீரக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது. இந்த வாரத்தில் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் ஒரு சில பொருளாதார சிக்கல்கள் வரலாம்.
சூரிய பகவான் 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரத்தினுடைய இறுதியில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும், பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருப்பது உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புண்ணியமாக அமையும். இந்த வாரம் ஆடி மாத பிறப்பன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்து அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.